Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட குட்டி கார்டனிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மேக்ஸிமம் மணி பிளான்ட்ஸ் தான் நிறைய வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு பிளான்ஸ் எல்லாம் நடுறதுலயே விருப்பம் இல்லை. ஆனா ஒரே ஒரு மணி பிளான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பிளான்ஸ் வச்சிருக்கேன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச மணி பிளான்ஸ் தான் ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் மேக்சிமம் நான் மணி பிளான் தான் வாங்குவேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி வேற. உங்களுக்கு எந்த பிளான்ஸ் பிடிக்கும்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கும்போது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு சடசடான்ட்டு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யாருக்கு பிளான்ஸ் பிடிக்காம ஒரு பிளான் வாங்கின அப்புறம் சடசடன்னு பிளான்ஸ் நிறைய வாங்கினவங்க யாராவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான் இதுதான். இது வாங்கும்போது ரொம்ப குட்டியோடு இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்வளோ பிரான்ச் வந்து எவ்வளோ குட்டி குட்டி செடி போட்டிருக்கு. இதுல இருந்தா நான் இதை பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட் இதை பிளான் பண்ணேன். எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. நீங்க மஸ்டா உங்க வீட்டுல ஒரு மணி பிளான்ட், ஸ்பைடர் இது ரெண்டும் வச்சாலே போதும். நீங்க நிறைய செடி ரீப்ளான் பண்ணலாம். அதுல இருந்து கட் பண்ணி வச்சு இதான் ஸ்னேக் பிளான்ட். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல நான் வெறும் 2 வெரைட்டி தான் வச்சிருக்கேன். இன்டோர் பிளான்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம ஒரு 3 days ஒன்ஸ் அப்படி தண்ணி எல்லாம் ஊத்துனா போதும். அதனாலதான் மேக்ஸிமம் கொஞ்சம் குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நான் உள்ள வச்சிருக்கேன். என் வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இங்கதான். இந்த மணி பிளான்ட் பாருங்க எப்படி அழகா வளர்ந்து இந்த எண்டு வரை வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பைடர், இது வந்து இன்னொரு வெரைட்டி ஸ்பைடர், காலி ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. இன்னும் வளர்ந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும். காலாய் பாக்குறதுக்கே அழகா இருக்கும். இங்க என் வீட்டுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்பைடர், மணி பிளான்ட். இது இசட் பிளான். இது இண்டோருக்கு பார்க்க அழகா இருக்கும். நிறைய நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நான் கிச்சன்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா கீழே வச்சுட்டேன்னா என் பொண்ணு எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவா. அதனாலதான் நான் மேல வைக்கிறதுக்கு இந்த கிச்சன்ல வச்சிருக்கேன். இங்க அழகா இருக்கா? நெக்ஸ்ட் இந்த பிளான்டோட பேர் வந்து ஜேடு. அழகா இருக்கா? இது ஸ்பைடர்ல இன்னொரு வெரைட்டி. அந்த ஸ்பைடரை விட அந்த ஆமை பார்க்க அழகா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பால்கனில என்னெல்லாம் செடி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஸ்பைடர்ல இன்னொரு வெரைட்டி தான். நேம் எல்லாம் கிளியரா தெரியல. ஆனா இதுல கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்க. இதுல பாத்தீங்களா குட்டி குட்டி இது வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்கு. இன்னும் நான் இதை ரீபிளான் பண்ணி இன்னும் நிறைய அந்த ஸ்பைடரை சேஞ்ச் பண்ண மாதிரி இதுவும் சேஞ்ச் பண்ண போறேன். இத பாருங்க, நீங்க நிறைய ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க. இந்த 10 மணி செடியை இப்படி உடைச்சு இந்த இதுல சைடுல வச்சு ரீப்ளான் பண்றது. அப்படிதான் பண்ணிருக்கு. இது பண்ணி கொடுத்தது என் தம்பி தான். நான் பிளானிங் பண்றதுக்கு மெயினா ஹெல்ப் பண்றது என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் தான். அழகா இருக்கு பாத்தீங்களா? இப்போ மொட்டா இருக்கு. இதெல்லாம் இன்னும் பூக்கும் போது இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இது கிரீப்பர்னு சொல்லுவாங்க, பெட்ரியா கிரீப்பர். ஆனா இது வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆகுது. வாங்கி வச்ச மாதிரியே தான் இருக்குது. பாப்போம் முன்னேறும். இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கத்தார் வாழை இது வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பிளான் பண்ணதுன்னு தெரியாது. தம்பி தான் பிளான் பண்ணா. பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ ஏதாவது வேணும்னா, இது எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா சொல்லுங்க. நாங்க இன்னொரு வீடியோல போடுறோம்.
பேப்பர் செடின்னு சொல்லுவாங்களே, நம்ம ஊர்ல பேப்பர் செடின்னு சொல்லுவாங்க. இதோட பயாலஜிக்கல் நேம் எல்லாம் எனக்கு தெரியாது. இதோட நேம் வந்து சன்ரோஸ். இதோட பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அழகா இருக்கும், நிறைய பூக்கும். அது அப்படியே பூத்து நிற்கும் போது பிங்க் பிங்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது ஈஸி மெயின்டெனன்ஸ் கூட, சீக்கிரமா வளர்ந்துரும். அவுட்டோர் இண்டோருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாம நான் இண்டோர்ல தான் வச்சிருந்தேன். ரொம்ப டல் ஆயிடுச்சு. பிறகுதான் ஷாப்ல போய் கேட்ட போற அது அவுட்டோர்ல தான் வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால வச்சோம். இப்போ அழகா இருக்கு. இவனை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. இது எங்க பில்டிங்கோட கீழே, கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே ஒரு இதுல இருந்தா எடுத்து குட்டியா எடுத்துட்டு வந்து வச்சேன். ஆக்சுவலி சொல்லணும்னா திருடிட்டு எடுத்துட்டு வந்து வச்சதுதான். அது பாருங்க இவ்வளவு அழகா பெருசா வளர்ந்துருக்குன்ட்டு. அழகா இருக்குல்ல. இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப தண்ணி எல்லாம் கேட்க மாட்டான். வெயில்ல கூட அழகா கொதன்ட்டு வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.